கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் பெரியவர். புதிய நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ல, ஏன் பயப்படுறீங்க? புதிய காரியத்தை செய்வாருங்க. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். அதிகாலை தோறும் ஜனங்களுக்கு ஆண்டவர் வனாந்தரத்திலே புதிய மன்னாவை கொடுத்தாராம். அதே போல ஆண்டவர் இன்றைக்கு புதிய மன்னாவை, புதிய அற்புதத்தை, புதிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிப்பீங்களா? பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்றைய ஜீவாத்துக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகவும் 26வது அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்கி செய்தார். அவன் காரியங்களை தேவன் வாக்கி செய்தாராம். பாருங்க, இன்றைய ஜீவாத்தின் தலைப்பு காரியங்களை வாக்கி செய்வார். காரியங்களை வாக்கி செய்வார். உசியா என்கிற ஒரு ராஜா கர்த்தரை தேடுகிறான். கர்த்தரை தேடுகிறான். அவன் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கும்போது அவன் என்னென்ன காரியங்களை செய்தான் எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணினாராம். நான் தேவ பிள்ளை, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். பைபிள் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 34 போய் வாசித்து பாருங்கள். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவரை தேடுங்கள். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு குறையும் வருவதில்லை. எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணார். உங்கள் காரியங்கள் ஒன்று வாய்க்காம இருக்குதா? நீங்க செய்கிறது எல்லாம் தோல்வியா? இன்றைக்கு உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். அன்பு சகோதரர்களே, அருமையான சகோதரிகளே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமை தகப்பனாரு, தாயாரு, எல்லாம் தோல்வியா? எல்லாம் தோற்று போன நிலைமையில் இருக்கிறீங்களா? நீங்க படிச்சுட்டு இருக்கீங்களா? உங்க படிப்பு தோற்று போய் விட்டதா? பயப்படாதீங்க. இனி எல்லாம் வாக்கிய பண்ணுவார். இனி ஜெயத்தை கொண்டு வருவார். தொழில தோல்வியா? வியாபாரத்துல தோல்வியா? ஊழியத்துல தோல்வியா? நீங்க ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில எல்லா காரியத்திலும் தோல்வி அடைஞ்சிட்டீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை பேசி முடித்து அமைதியான சூழ்நிலை வரணும்னு சொன்னா அது எல்லாம் தோல்வியா போச்சுதா? பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. இனி எல்லாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவார். தேவன் வாக்கிய பண்ணுவாருங்க. அவரால முடியும். நீங்க ஏசப்பாவை மட்டும் தேடினா போதும். அவருடைய சமூகத்துல இருந்தா போதும். நீங்க ஜெபித்தா போதும். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தா போதும். எல்லாவற்றையும் வாக்கியம் செய்வார். எல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1 வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானாம். அவன் நேர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பானா. அவன் செய்வதெல்லாம் வாக்கியமாம். அவன் செய்வதெல்லாம் வாக்கியமா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்ம செய்கிறதெல்லாம் வாக்கியம் தான் ஆண்டவர் விரும்புகிறாருங்க. நம்ம செய்கிறது வீணாய் போன அவர் விரும்பவே இல்லை. நீங்க இன்றைக்கு எந்த சூழ்ந்தாலும் சரி, ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? நீங்க இந்த பூமியில செய்கிற எல்லாமே வாக்கிய பண்ணி நீங்க ஒரு பெரிய ஆளா வரணும், ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும், நீங்க சாட்சி இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். அதை இன்றைக்கே கர்த்தர் செய்வதற்கான அனுகூலங்களை உண்டு பண்ண போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உசியாவுக்கு எல்லா காரியங்களையும் வாக்கி செய்தங்கள் அன்பு தகப்பன். இதோ இப்பொழுது ஜெபத்திலே பங்கெடுக்கிற உடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களையும் நீர் வாக்கிய பண்ணும்படியாய் உடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் மாறட்டும். பிசாசின் தடைகள் விலகட்டும். சாப கட்டுகள் உடைந்து தெரிக்கட்டும். உடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி அமைக்கும்படியாய், இப்பொழுது மாற்றி அமைக்கும்படியாய் இப்பொழுதே உடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷமாய் வியாதியஸ்தர்களை இப்ப தொட்டு சுகமாக்குவீராக. குடும்பத்தில் இருக்கிற பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். திருமணம் முடிந்து பல வருடங்களாய் குழந்தை இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு, வியாபாரங்கள் ஆரம்பிப்பதற்கு தடையோடு இருக்கிறவர்களுக்கு தடையை மாற்றி நீர் அதை வாக்கிய பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுவீராக. எங்கள் மன்றாட்டை கேட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.